ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வெயிட் லாஸ் 40 days சேலஞ்சோட டே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 9 தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் ஒரு 4:45 அலாரம் வச்சேன் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஸ்கிப் பண்ணி மறுபடியும் வந்து 5:45 தான் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிளாக் காஃபி போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து குடிச்சிட்டு அப்படியே வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி ஆகிட்டுருக்கேன். எக்ஸசைஸ் பண்ணுறதோ நான் எப்படி எக்ஸசைஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கால்குலேட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், என்கரேஜிங்காக இருக்கும். ஓகேங்களா? வந்து வெயிட் லாஸ் பற்றின ஒரு கால்குலேஷன் தான். நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து அடுத்து சொல்கிறேன். நான் இப்போ வந்து எக்ஸசைஸ் பண்ண ரெடி ஆகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு பாதியோடு நிற்கிறேன். லெமன் காஃபி நல்லா வந்து வேஸ்ட் இருக்கு இல்லையா? இந்த கண்டிஷன் நம்ம லெமன் காஃபி குடித்தோம் அப்படின்னா இன்னுமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணி இனிமேல் பண்ண போகிற ஒர்க் அவுட்டை. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சாச்சு. எக்ஸசைஸ் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3/4 மணி நேரம் வந்து 45 minutes வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ கலோரிஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 கலோரிஸ் வந்து பேர்ன் பண்ணியிருக்கேன். போதும், டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பண்ணவே எனக்கு சரி போதும். அதுவே ஒரே நாளில் வெயிட் குறைச்சி அப்புறம் ஒரே நாளில் வெயிட் ஏறிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 9:30 ஆகுது. ஓட்ஸ் கஞ்சி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பூசணிக்காய் வந்து வதக்கி வச்சுருக்கேன், கூட்டு மாதிரி. இதுதான் வந்து காலையிலைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. பூசணிக்காயில் வந்து நல்லா வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நம்ம பூசணிக்காய் அம்மா கொண்டு வந்துருந்தாங்க ஊர்லேருந்து. அம்மா வீட்டில் வந்து செடி நட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து 2 காய் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. சொரக்காயுமே இன்னும் இருக்குது. அது ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு பார்த்தா அதுக்கு ஒரு டைம் அமைய மாட்டேங்குது. அப்புறம் பாப்பாவுக்கு தயிரும்
தயிரும் கொஞ்சமாக வந்து பூசணிக்காய் கூட்டும் ரெண்டும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் போய் ஊற்றி விட்டுட்டு அப்படியே நம்மளும் சாப்பிட வேண்டியதான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ மதியம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 2 மணி ஆகுது. ஓட்ஸு பம்கின் பூசணிக்காய் ஆம்லேட்டும் இது மோரும் எடுத்திருக்கேன். இதான் வந்து மதியத்துக்கு லஞ்சுக்காக எடுத்திருக்கேன். நான் வந்து கண்டிப்பாக வந்து ரைஸை அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட நான் வந்து இதை பண்ணுறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். பூசணிக்காய் ஆம்லேட்டுக்கு பூசணிக்காய் வந்து காலையில் நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிருப்பேன். அந்த வந்து பூசணிக்காய் கூட்டு இருந்துச்சு, அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே வந்து 2 முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே வந்து கலக்கிட்டு அப்படியே வந்து அந்த பூசணிக்காய் கூட்டை சேர்த்து நல்லா கலக்கி தோசை சட்டியில் ஊற்றிட்டேன். அவ்வளோதான். இது வந்து நல்லா சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு என்னால் காட்டுறேன். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, ஸ்வீட்னஸும் அந்த ஆம்லேட்டோட இதுவும் டேஸ்ட்டும் கலந்துருக்கு. செம்மையாக இருக்குது. டயட்டில் தான் இருக்கும், ஆனால் வந்து டேஸ்டியாகவும் இந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 5:30 ஆகுது. அப்படியே வந்து தக்காளி காடு பக்கத்தில் இருக்குது. தக்காளியும் தீர்ந்து போச்சா, சரின்ட்டு கடையில் வாங்காட்டி என்ன, பக்கத்துலேயே காடு இருக்குல்ல, ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி காட்டுக்கு தான் வந்திருக்கேன். உள்ளே போய் காட்டுறேன். வாக்கிங் வரலான்னு வந்தேன் ஆக்சுவலாக. அப்படியே வந்து நேற்றே வாங்கியிருக்கலாம். நேற்று 6 மணிக்கு மேலே தான் வந்தேன். இருட்டாயிடுச்சு. சரி காட்டுக்குள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வந்தோம். இதான் வந்து உள்ள தக்காளி காடு. கிலோ வந்து 4 கிலோ 5 கிலோ 50 ரூபா, கிலோ 10 ரூபா அந்த ரேஞ்சுக்கு. நான் வந்து ஒரு 4 கிலோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வாங்கலான்னு வந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வாங்க போயிட்டு நைட்டு வந்து எதுவும் எடுத்துக்கல. ஹஸ்பண்ட் வந்து சில்லி வாங்கிட்டு வந்திருந்தார். சரின்ட்டு அதை வந்து சில்லி மட்டும் அப்படியே ஒரு 10 பீஸ் இருக்கும் சாப்பிட்ருப்பேன். அதுவே வந்து ஒரு 200 கலோரிஸ் 300 கலோரிஸ் பக்கமாக வந்திருக்கும். ரைஸ் எல்லாம் எடுத்து கிடையாது. சில்லி மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நம்ம வந்து அப்படியே படுக்க போயாச்சு. அதுக்கப்புறம் நான் கடுக்காய் பொடி குடிக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அது குடிச்சிருந்தா இன்னும் நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி நான் விடாமல் அதை குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் எனர்ஜெட்டிக்காக நல்லா இருங்க. டாடா.